ஏய் தள்ளிப்போ, தள்ளிப்போடா, என்கிட்ட வராத. என்னடா மாறி, நேத்து வரைக்கும் வா செல்லம் வா தங்கம்னு கொஞ்சனா இன்னைக்கு என்ன கையில குச்சியோட நிக்கிற? அதெல்லாம் அந்த காலம். இப்போ நிலைமை சரியில்லை பங்கஜம். நியூஸ் பாத்தியா இல்லையா? ஊர் முழுக்க பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் இப்போ பயங்கரவாதிங்க ரேஞ்சுக்கு இருக்கீங்க. அடப்பாவுமே. டேய், அது ஏதோ வடநாட்டுல வந்ததா கேள்விப்பட்டோம். நாங்க எங்க உள்ளூர்ல நிம்மதியா குப்பையை கிளறிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் வராதுடா. அதான் இல்ல, ஒருத்தனுக்கு தும்மல் வந்தா கூட இப்போ பயமா இருக்கு. நீ வேற அப்பப்போ கொக் கொக் கொக்னு இருமுற மாதிரி சத்தம் குடுக்குற. உனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணணும் போலே. டேய் மாறி, மனுஷங்களுக்கு காய்ச்சல் வந்தா நாங்க என்ன உங்களை மனுஷ காய்ச்சல்னு சொல்லி ஒதுக்கி வச்சோமா? அன்னைக்கு கூட உன் தம்பிக்கு சளி பிடிச்சப்போ என் முட்டையை தானடா தின்னா. அப்போ தெரியலையா உனக்கு? அது அப்போ, இது இப்போ. இப்போ மட்டும் எனக்கு ஏதாவது ஆச்சு, எங்க அம்மா என்னை விட உன்னையதான் முதல்ல வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பயன்தான் உங்களுக்கு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. முதல்ல மத்த கோழிங்க கூட கூட்டம் போடக்கூடாது. அடிக்கடி அந்த எச்சத்தை கிளறாத. முடிஞ்சா ஒரு மாஸ்க் போட்டுக்கோ. மாஸ்கா? எனக்கு முட்டை எங்க இருக்குன்னு தெரியாது. மாஸ்க் வரையா? சரி, நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். இந்த நியூஸ் வந்தாலே நீங்க எங்களை கிலோ 100 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருவீங்களே, அதுதான் எங்களுக்கு பெரிய காய்ச்சல். அதுவும் சரிதான். சரி சரி, ரொம்ப கிட்ட வராம அங்கேயே நில்லு. நான் போய் சோப்பு போட்டு கை கழுவிட்டு வர்றேன். நீ சோப்பு போட்டு கழுவினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா மசாலா போட்டு கழுவதான் போற. எனக்கு தெரியாதா உன் பாசம்? விழிப்புணர்வு அவசியம், ஆனால் வீண் பீதி தேவையில்லை. கறியை நன்றாக வேக வைத்து உண்பது பாதுகாப்பானது.